நான் முதல்ல பார்த்த படம் வந்து ஜிகர் தண்டா தான். அதை பார்த்துட்டு ஐயோ என்ன இவ்வளோ சுமாராக ஒரு படத்தை எடுத்துருக்குறாங்களே, படம் நகரவே இல்லை, ஒரு ஒரு நேர்த்தியான திரைக்கதை இல்லை, எங்கெங்கேயோ போகுது கதை, எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய் எங்கேயோ வந்து எங்கேயோ முடிஞ்சு என்ன அப்படி பண்ணியிருக்காங்களே. நம்ம அது மாதிரிலாம் யோசிச்சுட்டு ஜப்பானில் வந்து உட்காந்தோடனே அடடா கார்த்திக் சுப்ராஜ் பெரிய தெய்வம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க ஆகிட்டு. சிவகார்த்திகேயன் வளர்ந்தவரும் ஒரு நடிகர், தனுஷ் ஆல்ரெடி வளர்ந்த ஒரு நடிகர். பட் இந்த ஒரு கிளாஷ் வந்து ரொம்ப புதுசா இருக்கு. இது வரைக்கும் தனுஷும் சிவகார்த்திகேயனும் எந்த ஒரு கிளாஷ்லயும் மோதல. இதுல வந்து தனுஷ் சிவகார்த்திகேயனோட இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து நீடிட்டு இருக்கா சார்? தனுஷுக்கு சிவகார்த்திகேயன் மீது வருத்தம் இருக்கு, கோபம் இருக்குங்கிறதெல்லாம் வேற. அது இங்க பிரதிபலிக்குதான்னா இல்லை. இந்த ஒரு கெட்ட பேர், இந்த இமேஜ் வந்து அவருடைய அடுத்த படம் ஐலாண்ட் படத்துடைய வசூலை மக்கள் கிட்ட போய் சேர்றது, அந்த விஷயத்தை வந்து பாதிக்குமா? நிச்சயமா. இப்போ நடிகர்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. இங்கே வந்து நம்ம வீட்டு பிள்ளைன்னு நம்ம நினைக்கிறோம். அவர் நம்ம வீட்டு பிள்ளையா இல்லாமல் அவர் வேற ஒரு சேட்டை செய்யும் பொழுது அந்த படம் பார்க்க வரும்போது ஒரு சின்ன கோபத்தோட தான் வருவாங்க. ஒரு நடிகர் நான் எப்பவுமே நல்லவன், என்ன மாதிரி உலகத்தில் ஒரு ஒழுக்க சீலன் கிடையவே கிடையாதுன்னா ஒரு இமேஜை கிரியேட் பண்ணவே கூடாது. அந்த விஷயத்தில் நீங்கள் சிம்புவா இருந்தணும். லால் சலாம் டீம் அவங்களோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சின்ன போர்ஷன் தான் வராரு அவர் ட்ரெய்லர்லயே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் பேசுகிற டயலாக் வந்து அவருடைய சொந்த கருத்துக்கு உட்படா விட்டாலும் அந்த படத்துக்கு அது ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. அன்பான அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜெர்னலிஸ்ட் அந்தரன் சார் தான் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாகவே தமிழ் சினிமாவில் இந்த தீபாவளி அப்படின்னு வந்தாலே தமிழ் சினிமா ரசிகர்கள் இன்னைக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா பெரிய உச்ச நடிகர்களுடைய படங்கள்லாம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகும். ஆனால் இந்த வருஷம் தீபாவளி கொஞ்சம் லைட்டாக ஏமாற்றதா கொடுக்கும். ஏன்னா பெரிய நடிகர்களோட படம் எதுவும் வரல. இன்ஃபேக்ட் கார்த்திக் ஒரு பெரிய நடிகர் தான், பட் இந்த ரஜினி கமல் மூத்த பெரிய நடிகர் நட்சத்திரங்களுடைய படம் வரல. இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஜப்பான் ஜிகர் தண்டா, இது ரெண்டுல வந்து மக்கள் வரவேற்கப்பட்ட படம் எது சார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ரெண்டுமே ஒரு மிக்சட் ரிவ்யூஸ்லாம் போய்கிட்டு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் எது சார்? ரெண்டுமே ஆவரேஜான படம் தான். இது ஒன்றை ஒன்று விஞ்சி நிற்கிது. எதுலன்னா போர் அடிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட படம் தான். அதில் ஜப்பான் ரொம்ப மோசமாக இருந்ததுனால ஜிகர் தண்டா XX கொஞ்சம் தப்பிச்சுக்கிச்சு. எப்போவுமே கம்பேர் பண்ணுவாங்கள்ல, அந்த படத்துக்கு இந்த படம் தேவலாம்ப்பா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் முதல்ல பார்த்த படம் வந்து ஜிகர் தண்டா தான். அதை பார்த்துட்டு ஐயோ என்ன இவ்வளோ சுமாராக ஒரு படத்தை எடுத்துருக்குறாங்களே, படம் நகரவே இல்லை, ஒரு 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 நேர்த்தியான திரைக்கதை இல்லை, எங்கெங்கேயோ போகுது கதை, எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய் எங்கேயோ வந்து எங்கேயோ முடிஞ்சு என்ன அப்படி பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அந்த வனப்பகுதி மட்டும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அந்த யானையை வேட்டையாடுகிற அந்த நடிகர், அந்த போர்ஷன் மட்டும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. யானைக்கான சென்டிமெண்ட்டு இதை வச்சே அந்த படம் முழுக்க முழுக்க ஒரு வனப்பகுதியில் எடுக்கப்பட்டு வேறு எங்கேயும் டைவெர்ட் ஆகாமல் ஒரு படத்தை கொண்டு போயிருந்தாங்கன்னா கூட சிறப்பாக இருந்திருக்கும். நம்ம அது மாதிரிலாம் யோசிச்சுட்டு ஜப்பானில் வந்து உட்காந்தோடனே அடடா கார்த்திக் சுப்ராஜ் பெரிய தெய்வம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க ஆக்கிட்டாங்க. எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா, ராஜமுருகன் மாதிரி இந்த சமூகத்தின் பால் அக்கறை கொண்ட இயக்குனர்கள் ரொம்ப குறைவு. அவரெல்லாம் ஜெயிக்கணும்னு நம்ம ஒவ்வொரு முறையும் அவர் படம் துவங்கும் பொழுதெல்லாம் இவர் எப்படியாவது இந்த படத்தில் ஜெயிச்சணும்னு நாங்கள்லாம் ரொம்ப நினைப்போம். முக்கியமாக வலைப்பேச்சு வந்து அவருடைய வெற்றியை ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு சேனல் அது. கடைசியில் பார்த்திங்கன்னா அவரும் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறேன் அப்படிங்கிறது அந்த ஐடியாவில் இறங்கி அவருடைய தனித்துவத்தை அவர் இழந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு இந்த படம் பார்த்துட்டு வரும்போது. ரிவ்யூவே பண்ண வேண்டாங்கிற அளவுக்கு நாங்கள் வந்து அந்த படத்தை விட்டுட்டோம். கார்த்தியோட ஃபில்மோகிராஃபி எடுக்கும்போது அந்த 25வது படமே ரொம்ப அதிக எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது வந்து இன்னைக்கு ரசிகர்கள் இல்லை, எப்பவுமே பெரிய நடிகர்களுக்கு இந்த 25வது படம்ங்கிறது கொஞ்சம் சிக்கலுக்குரிய படமாக தான் இருக்குது. ஏன்னா அது ஒன்றும் நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்களுக்குமே இந்த 25வது படம்ங்கிறது ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரேராக ஒருத்தர் 2 பேர் அந்த 25வது படத்தை ஹிட் படமாக மாற்றிருக்காங்க. அந்த சென்டிமெண்ட்டாக என்னன்னு தெரியல, இந்த படமும் அந்த லிஸ்ட்டுக்கு வந்துருச்சு. ஓகே சார். இப்போ நம்ம தீபாவளிக்கு அடுத்ததான் பொங்கல், அந்த கிளாஸ்லேயும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர்களுடைய படம் வரல. பட் இருந்தாலுமே தனுஷ் சிவகார்த்திகேயன் மாதிரி, அது சிவகார்த்திகேயன் வளர்ந்தவரும் ஒரு நடிகர், தனுஷ் ஆல்ரெடி வளர்ந்த ஒரு நடிகர். பட் இந்த ஒரு கிளாஷ் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. இது வரைக்கும் தனுஷும் சிவகார்த்திகேயனும் எந்த ஒரு கிளாஷ்லையும் மோதலை. இதில் வந்து தனுஷ் சிவகார்த்திகேயனோட இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து நீடிட்டு இருக்கா சார்? ஏன்னா இது படத்தோட கிளாஷ்லையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப நாளாகவே அந்த ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்குது, தனுஷ் வர்சஸ் சிவகார்த்திகேயன் அப்படின்னு. எங்கே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு? அண்ட் 2 நடிகர்கள் படங்கள் ஒரே நேரத்தில் திரைக்கு வரும்போது 2 பேருக்கும் தனிப்பட்ட வன்மம் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம அந்த ஏரியாவுக்கே போகக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒருவேளை தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், சண்டை சச்சரவுகள் இருக்கலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் என் படத்தை நான் இவரோட மோதியே தீர்வுன்னு கொண்டு வந்து நிற்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக நடக்கிற ஒரு விஷயம். அது திட்டமிட்டு பெரும்பாலும் நடக்கிறது இல்லை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அயலான் வந்து அவங்க நீண்ட கால தயாரிப்பாக இருக்குது.
அதில் ஒரு பெரும் தொகை போய் அவங்களுக்கு முடங்கியிருக்குன்னா எல்லாமே கடனாக இருக்குது. இப்போ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஓடிச்சுன்னா அவங்க கடன்லேருந்து தப்பிச்சு வந்துடலாம். அந்த படம் லாபமாக இருக்கா நஷ்டமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய கடன் சுமையிலேருந்து அவர் சிவகார்த்திகேயன் மீண்டுடலாம். அதுதான் அந்த படத்தினுடைய விஷயம். இப்போ இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்யஜோதி தியாகராஜன் தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். ஒரு தயாரிப்பாளர் தான் படத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு சரியான நாளை இன்னொரு நடிகருக்காக விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவருக்கு. சிவகார்த்திகேயனுக்கு அவருக்கு என்ன மாமா மச்சான் உறவா? அவர் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? அப்போ என் படம் பொங்கலுக்கு வந்ததுன்னா 10 நாள் கண்டினியூஸாக லீவ் இருக்குது. இந்த 10 நாளில் படம் சுமாராக இருந்தால் கூட ஓடிடுங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஸோ அதனால் அவர் வந்து அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாரே தவிர இதில் எங்கேருந்து தனுஷ் சிவகார்த்திகேயன் மோதல் வந்தது அப்படின்னு நமக்கு தெரியவே இல்லை. இதெல்லாம் சும்மா ஒரு அனுமானத்தில் பேசக்கூடிய விஷயமா இருக்குது. மற்றபடி வந்து தனுஷுக்கு சிவகார்த்திகேயன் மீது வருத்தம் இருக்குது, கோபம் இருக்குங்கிறதெல்லாம் வேறு. அது இங்கே பிரதிபலிக்குதான்னா இல்லை. ரைட் சார். இப்போ சமீப காலத்தில் சிவகார்த்திகேயன் மீதான ஒரு கெட்ட ஒரு இமேஜ் ஒன்று ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்குது. அது ரொம்ப சோஷியல் மீடியாஸில் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த ஒரு கெட்ட பேர், இந்த இமேஜ் வந்து அவருடைய அடுத்த படம் ஐலாண்ட் படத்துடைய வசூலை மக்கள்கிட்ட போய் சேர்றது அந்த விஷயத்தை வந்து பாதிக்குமா? நிச்சயமாக. இப்போ நடிகர்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. இங்கே வந்து நம்ம வீட்டு பிள்ளைன்னு நம்ம நினைக்கிறோம். அவர் நம்ம வீட்டு பிள்ளையாக இல்லாமல் அவர் வேறு ஒரு சேட்டை செய்யும் பொழுது அந்த படம் பார்க்க வரும்போது ஒரு சின்ன கோபத்தோடு தான் வருவாங்க. இது ரொம்ப இயல்பு. ஏன்னா இப்போ எம்ஜிஆரை ஏன் இந்த உலகம் கொண்டாடுச்சு அப்படின்னா, எம்ஜிஆரை நம்ம நல்லவர்னே நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவருடைய இன்னொரு ஷேடு வந்து பெரும்பாலும் அன்றைக்கி தெரியல. இன்றைக்கி மாதிரி ஒரு சோஷியல் மீடியா அன்றைக்கி இருந்திருந்ததுன்னா இந்த அளவுக்கு எம்ஜிஆர் வந்திருக்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா யாராக இருந்தாலும் இவங்களை அடித்து காலி பண்ணுறதுல வந்து சோஷியல் மீடியா இன்றைக்கி முன்னாடி நிற்கிது. நீங்கள் எவ்வளோ பெரிய சாதனையாளராக இருக்கட்டும், நான் அது பண்ணேன் இது பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நேற்று, இன்றைக்கி நீ யார் அப்படிங்கிறது தான் சோஷியல் மீடியாவில். ஸோ அப்படிப்பட்ட யுகத்தில் எம்ஜிஆர்லாம் நல்ல வேலை அப்போவே சாதிச்சுட்டு போயிட்டார், ஒரு முதலமைச்சர் ஆகிட்டுலாம் போயிட்டார். ஆனால் இன்றைக்கி ட்ரெண்டுக்கு அது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிவகார்த்திகேயனுடைய அயலான் வரும்போது இது நிச்சயமாக ஒரு சின்ன எஃபெக்டாக கொடுக்கும். அதே நேரத்தில் படம் சூப்பராக இருந்ததுன்னு வைங்களேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னா இதை ஜனங்க மறந்துடுவாங்க. இன்னொன்று, ஒரு நடிகர் நான் எப்போவுமே நல்லவன், என்ன மாதிரி உலகத்தில் ஒரு ஒழுக்க சீலன் கிடையவே கிடையாதுன்னா ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணவே கூடாது. அந்த விஷயத்தில் நீங்கள் சிம்புவாக இருந்தணும். சிம்பு வந்து எந்த காலத்திலும் நான் ரொம்ப யோக்கியன், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்லாம் அவர் ப்ரொமோட் பண்ணதே கிடையாது. ரொம்ப வெளிப்படையாக மேடையில் அவருடைய காதல் தோல்வியை சொல்லுவார், அவர் கையில் காசு இல்லாமல் கஷ்டப்படுறத சொல்லுவார். அவரை பற்றி வர பல செய்திகள், படப்பிடிப்பில் அவர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தாருன்னா எதுக்குமே பயங்கரமாக அவர் வந்து ரியாக்ட்லாம் பண்ணிக்க மாட்டார். என்னை பற்றி சொல்லிட்டு போ அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இன்றைக்கி வந்து அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 50% சரியாகி படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. இன்னும் 50% அவர் சரியானார்னா நிச்சயமாக இங்கே தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிப்பார். அடுத்த அஜித் விஜய் கேரக்டராக அவரும் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவருக்கே குழி தோண்டிக்கிட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் அது வந்து அவராக என்றைக்கு பார்த்து திருந்துறாருன்னு நமக்கு தெரியாது. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, நான் மிஸ்டர் கிளீன் அப்படின்னு நீங்கள் சொல்லி இங்கே மக்களை ஏமாற்றுவதை விட நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியே இருந்துருங்க. அது எந்த காலத்திலும் உங்கள் படத்தை பாதிக்காதுங்கிறது தான் நம்முடைய கருத்து. ஓகே சார். இப்போ ஒரு பக்கம் இந்த பொங்கல் கிளாஷில் வந்து ஐலாண்ட் வர்சஸ் கேப்டன் மில்லர் போயிட்டு இருக்கும் போது நேற்று லால் சலாம் டீம் அவங்களோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய இந்த சின்ன கேமியோ ரோல் தான் பண்ணியிருந்தாலுமே அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான கதாபாத்திரம் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டாக்ஸ் ஆஃப் த டவுனாக மாறும்னு நம்புறீங்களா? நிச்சயமாக. ஏன்னா அந்த சின்ன போர்ஷன் தான் வராரு அவர் ட்ரெய்லர்லேயே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் பேசுகிற டயலாக் வந்து அவருடைய சொந்த கருத்துக்கு உட்படா விட்டாலும் அந்த படத்துக்கு அது ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. என்னென்னா, இப்போ அந்த விளையாட்டில் கூட மதத்தை நுழைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி பாஜக அரசு செஞ்சிகிட்ருக்கிற ஒரு விஷயம். பாஜகவை சேர்ந்தவர்கள் அந்த கிரிக்கெட்டு ஸ்டேடியத்தில் அவங்க இந்த ஜெய் ஹனுமான் கத்துனதெல்லாம் நம்ம பார்த்தோம். முதல்ல ஜெய் ஹனுமான்னா என்னன்னே பாகிஸ்தான்காரனுக்கு தெரிய போகிறதில்ல. அவன்கிட்ட போய் ஜெய் ஹனுமான்னா அது கெட்ட வார்த்தையாது. எப்போவுமே ஒருத்தர் ஒழிகன்னு நீங்கள் கத்தும் பொழுது ஏதோ நம்மளை திட்டுறாங்கன்ட்டு போயிடுவான். நீங்கள் அங்கே போய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான்லாம் நீங்கள் சொல்லும் பொழுது அதையும் எதை கெட்ட வார்த்தையாக நினச்சிட்டு போயிட போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு விளைவை தான் அதெல்லாம் ஏற்படுத்தும். பட் அவர் சொல்கிறாரு விளையாட்டில் வந்து மதத்தை கலக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. கண்ணுக்கு எதுக்கு கலந்துக்கிட்டு இருக்கு, அதை நம்ம கண்டிச்சோம்னா இல்லை. ஸோ அதனால் வந்து அவர் அதை கண்டிக்கணுங்கிறது நம்முடைய நோக்கம் இல்லை. ஏன்னா அவர் டோட்டலாகவே அரசியலை விட்டு போயிட்டார். அவர் வந்து பிஜேபின்லாம் நம்மளாக நினச்சிக்க வேண்டாம். பட் அவருக்குள்ளே அந்த ஒரு ரத்தம் ஒன்று இருக்குது, அது வேறு. பட் அதை ஒரு வெளிப்படையாக சொல்லாத போது நம்ம அது பெரிய விமர்சனமாக அதை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ட்ரெய்லரில் அந்த வார்த்தை ஒரு நெருடலாக இருந்ததுங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம். பட் டோட்டலாக அந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஒரு
ஐஸ்வர்யா வந்து அவங்க படம் பண்ணியிருக்கிறாங்க, ஏற்கனவே பல படங்கள் பண்ணியிருக்காங்க. பட்டு இவ்வளவு பிரம்மாண்டமாக இவ்வளோ ஒரு ஃபைட்டு சீனோட அப்படியே பரபரன்னு ஒரு ட்ரெய்லர் வரும்பொழுது அந்த படத்தின் மீதே ஒரு நம்பிக்கை வருது நமக்கு.